ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஐயா KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக. கார்த்திகை மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம். ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு. இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம். சரி, என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள். அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு 18ஆம் படி ஐயப்ப சாமிக்கு 48 நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம். கார்த்திகை 1ஆம் தேதி மாலையை போட்டு 48 நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள். அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது. இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம். நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர். ஆனால் உக்ரகமானவர் நம்மளோட இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சொரூபியாக ஆகக்கூடியது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தினமாக தான் வருது. அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது, மிக உன்னதமானது. அதுவும் பார்த்தோம்னாக்க மரவனார் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் இருக்கார். ரொம்ப 3 கண்ணுடைய நரசிம்மர். அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழிலிடத்துலையும் சரி தடைபட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி, அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர். சரி, இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய 16/11/2024 கிரக நிலையை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில கேது பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, சூரியனை குரு வக்ர குரு சப்தம பார்வை பார்க்கிறாரு. எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி 180 டிகிரி சப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை. இதை ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவயோகம் அப்படிம்போம். அதே போல குரு புதனையும் பார்க்கிறாரு. புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா, புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கிர பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறக்குது. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய விசேஷம். இது பெரிய ஏற்றம். அந்தந்த ராசியில் அவர் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் பார்த்தாலேயானால் சுக்கிரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்ரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம். அதனால் பரிவர்த்தனை யோகம், கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று. 2வது விஷயம் பார்த்தாலேயானால் வக்ரம் பெற்ற குரு சமசப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு. ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார். சூரியன் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. சிவராஜ யோகம் அப்படின்னு பேர். நாட்டை ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்ர நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சு அவர் சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால
பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வந்து சசயோகம்னு சொல்லுவாள். ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம். பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம். இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா, வேலை செய்பவர்கள், வேலையாட்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள், அதாவது ரெவல்யூஷனரி லீடர்ஸ், ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா குருவும் வக்ரகதியில் இருக்கார். அது தவிர பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் ஒரு போராடிகள், போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள், இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5 10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோகர். அவர் வந்து உங்களுடைய ராசியிலேயே நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்துக்கு கொஞ்சம் களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதியான செவ்வாயும் உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு போகிறதுனால உடல்நிலையில் சற்று பிரச்சனையை வந்து தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது முயற்சிகளில் தடையை ஏற்படுத்தி அதற்கு பிறகு வெற்றியை கொடுப்பார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் அஷ்டமத்து சனி, உங்களுக்கு சனி பகவான் இவ்வளோ நாள் வக்கரகதியிலிருந்து இப்போ தான் வக்கர நிவர்த்தியாகி அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருத்து. குருவும் வந்து வக்கர நிவர்த்தியில், அதாவது வக்கரத்திலேயே இருக்கார். 11ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக வந்து வக்கரம் இல்லாமல் இருந்தார், இப்போ வக்கரத்தோடு இருக்கார். அதனால் உங்களுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6 11 பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. 6ஆம் அதிபதியான குருவும் 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறான். இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் கொடுப்பா, அதன் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி 1.5 மடங்கு இல்லை 2 மடங்கு வேலைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் அமையிறதுனால கண்டிப்பான வேலை மாற்றங்களோ, வேலையில் ஏற்றங்களோ, வேலையில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரோ ஏதாவது ஒன்று வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஹையர் பொசிஷன்ஸை கொடுப்பா. ஹையர் பொசிஷன் கொடுத்து கண்டிப்பாக உடல் நலத்தில், அதாவது ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய, வேலை படு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. ராசிக்கு சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி அவரே 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தலையானால் அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்காது. பார்ட்னர்ஷிப்பில் பிரிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும், பார்ட்னர்ஷிப் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. அதுவும் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் இருந்து, செவ்வாயும் சனியை பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சினாலேயோ உங்களால் தான் இந்த பார்ட்னர்ஷிப்பே கிடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடும் அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதன் மூலியமாக பெரிய ஏற்றம், மாற்றங்கள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திடீர் பாக்கியம் வரும். மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு உங்கள் மதத்தை சாராதவர், வெளி மதத்தினர், வெளிநாட்டினவர், வெளி இனத்தவர் மூலியமாக உங்களுக்கு திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதனும் சுக்கிரனும், அதாவது மாச கிரகம்னு சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் என்ன ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடகம் அப்படின்னாலே சந்திரன், சந்திரன் அப்படின்னா மனோகாரகன். மிக விரைவில் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி கடக்கக்கூடிய கடக ராசிக்கு உண்டான சந்திர பகவானுக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் புத பகவானும் இருக்காங்க. அவங்களுக்கு கடகராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறாரு. இந்த குரு பகவான் சூரியனை பார்க்கறது சிவ ராஜயோகம்னு பேர். இதுவரை குலதெய்வ வழிபாடு செய்ய தடையாக இருந்த அத்தனை பிரச்சனைகளும் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய உள்ள தடைகள் அத்தனையும் விளக்கும். எப்போ சிவராஜயோகம் பெற்றுட்டாலே 10ல் 1 இல்லை 100ல் 1 தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு
3ஆம் அதிபதி 5ல் ஏறிட்டு அந்த 5ஆம் அதிபதியை பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ர கொண்டு பார்வையும் பார்க்கறதுனால அவர் வக்ரம் அடைச்சிட்டு அங்கே பார்க்கறதுனாலையும் புத ஆதிபத்திய யோகம் பெற்றிருக்கிறதுனாலையும் இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கல்வியில் கல்விக்காரனான புதன் வலிமையாக இருக்கிறாரு. அவர் தனக்காரகன் குருவும் பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக படித்த கல்விக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த உத்தியோகத்தின் மூலமாக பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை உண்டு. அதே போல் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு 4க்கும் 11 கூடிய சுக்கிர பகவான் 6ல் இருக்கிறதுனால சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இதுவரை கடந்த காலகட்டங்களில் வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்த அத்தனை சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடில் வாய்ப்பு கிடைச்சி இங்கே உள்ள மாதிரி 3 மடங்கு வருமானம் வந்து கடந்த காலத்தில் பெற்ற கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இப்போ அஷ்டமத்தில் சனி கடந்த ஒரு 120 நாளாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தீங்க. அவர் 4/11/2024 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அதனால் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக செல்வது மிக சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி வண்டியில் தான் போனோம் அப்படின்னாக்க மிக குறைந்த வேகத்தில் முன்னாடியே கிளம்பி போகிறது மிக சிறப்பாக இருக்கும். அஷ்டமத்தில் சனி வந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அவமானங்கள், அசிங்கங்கள், சங்கடங்கள், பொருளாதார விரயங்கள், மறைந்து வாழக்கூடிய தன்மைகள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யார்கிட்டையும் கடன் வாங்கிறது, கடன் கொடுப்பதை தவிர்ப்பது சிறந்தது. அப்போ இந்த காலகட்டமும் கார்த்திகை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடகராசி என்பவர்களுக்கு சுமாரான மாதம்னு சொல்லலாமா, சுமாரான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்தில் சனி நடக்குது, அது ஒரு சிக்கல். குரு மட்டும் 11ல் இருக்கார். லாபஸ்தானத்தில் அவர் 11ல் இருந்து அவர் வக்ரகதி அடைஞ்சிட்டார். பிப்ரவரி வரலும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுறது மிக மிக சிறப்பாக இருக்கும். சரி, இது எல்லாம் தவிர இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் 31 நாளில் எந்த நாள் தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றது சுப நாட்கள், சுபகாரியங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாள். அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள். அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னைக்கு வருது, அதை தவிர இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக 2 பேருமே விவரமாக சொல்லியிருக்கீங்க. இந்த கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் கார்த்திகை 23, 22, 23, 24 இந்த ஆகிய நாட்கள். இந்த நாட்களுக்கு உண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது 7/12/2024 சனிக்கிழமை அதிகாலை 4:45 முதல் 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை 9/12/2024 திங்கட்கிழமையில் காலையில் 9:16 வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களில் அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது பொதுவாக பிரயாணங்கள் எதுவுமே கண்டிப்பாக செய்ய வேண்டாம். அந்த பிரயாணங்கள் அவசியம் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற போது சில பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்களை என்னன்னு கேட்டுட்டு அந்த பரிகாரங்களை செய்துட்டு போகலாம். ஆனால் புதிய முயற்சிகள் எதுவும் அவசியம் செய்யக்கூடாது, கண்டிப்பாக செய்யவே கூடாது. புதிய முயற்சிகள் தொட்டாலே அந்த இது சரியாக வராது. அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த இதுகளையெல்லாம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. காரணம், அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து மாறிக்க முடியும். இதை நீக்கிட்டிங்கன்னா பின் விளைவுகள் வராமல் இருக்கும். இதை மாற்ற மாட்டோம், போய்தான் ஆகணும் அப்படிங்கிற போது அந்த பின் விளைவுகளையெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். அந்த பின் விளைவுகள் இல்லாமல் போகிறதுக்காகத்தான் இந்த நாட்களை விளக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இது மேலும் இந்த மாதத்தில் பெருமாளையும் மகாலட்சுமியும் வணங்குறது நல்லது. அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி ஐயா டாக்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கடகராசியை பொறுத்தவரையிலும் அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக அதிகமாக இருக்கக்கூடும். இவ்வளோ நாளாக இல்லை, இனிமே அதனுடைய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் வக்ரகதியில் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகத்தில் அவர் 6ஆம் இடத்துல போகிறதும்
11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறதும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம். இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு சற்று பிரச்சனைகள் வரும். சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குருவின் பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், அதை தவிர பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனின் பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர முன்பணம் போட்டு தனி முதலாளித்துவத்தோடு இருக்கிறவர்களுக்கு அதாவது உங்களுடைய வேலை செய்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருக்கும். இருந்தாலும் அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி 12-3 அதிபதி இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக சற்று செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா குடும்பாதிபதியை குரு பார்க்கறது சிவராஜ யோகத்தை கொடுக்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ராசிக்கு சப்தமாதிபதியே 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். இது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. இருந்தாலும் பிரச்சனைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் செவ்வாயின் பார்வையும் சனி பகவான் மேலே விடுறதுனால பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இந்த காலகட்டத்தை கழிப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்